கேள்வி கேட்குறேன். இந்த பைபிள் வந்து எபிரேய பாசை கிரேக்க பாசையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதனால இந்த பைபிள் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் நாட்டை குறிச்சிருக்கு. ஓகே, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அவங்க அன்பா இந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. பைபிளில் இருக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால பைபிளை நாங்கள் படிக்கிறோம் மனப்பூர்வமாக. ஆனால் இது தமிழர்களுடையது இல்லை, தமிழர்களுடைய புனித நூல் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது குரான். இது அரபு மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுவும் தமிழர்களுடையது இல்லை அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இது அரபு நாட்டிலேருந்து இங்கே வந்தது அப்படின்னு. ஆனால் இந்த பகவத்கீதை தமிழர்களுக்கு சொந்தமானதா? நான் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு தலைகளாக தெரியும்னு நினைக்கிறேன். பகவத்கீதை உண்மை உருவேல் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்துச்சிங்கன்னா அது முதல் பக்கத்தில் இருக்கு. மூல சமஸ்கிருத ஸ்லோகம், அதாவது சமஸ்கிருத மொழியில இருந்து தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு கதைகளும் தமிழ்நாட்டில் நடந்ததான கதைகளே இல்லை. அது சிந்துச்சமவெளியில் நடந்து அங்கிருந்து வரப்பட்ட நாகரிகமாக தான் இருக்கு. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை தமிழர்கள் இந்துத்துவ அமைப்பில் நல்லவங்களும் இருக்கிறீங்க. உங்களுக்கான பதிவுகளில் இந்த வன்முறையை கிளப்புற ஒவ்வொரு ஆளுகளுக்கும் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்க, இஸ்லாமியர்கள் மதம் மாற்றுறாங்க, அப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தமிழன் அவனுக்குன்னு தனியாக ஒரு வரலாறு இருக்குது. அவனுக்கு அவனுடைய வரலாறை படிக்க நேரம் இல்லை. ஏன்னா அவனுடைய வரலாறு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அதில் இங்கே நடந்த கொடுமைகளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இஸ்லாமியர்களாக இருந்தால் இஸ்லாமியர்களும் ஒரு பக்கம் ஒரு மக்களை அவங்க பக்கம் இழுக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் கிறிஸ்தவர்களும் அது போல தான் இந்துக்களும் நான் குறை சொல்லலை, நல்லவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் அந்த அமைப்பை சேர்ந்தவர்களில் சிலர் மதத்தை பரப்புனா கூட பரவாயில்லையா, ஒரு ஆளாவது இந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த டிராக்ஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்களுடைய ஏசப்பை பற்றி சொல்கிறாங்க. அது அன்பினால சொல்கிறாங்க. ஒரு இந்துத்துவ அமைப்பினராவது இந்த பகவத்கீதையில் உள்ளதை யாருக்காவது ஒரு ஆளுக்கு நீங்கள் டிராக்ஸ் நோட்டீஸ் அடித்து கொடுத்துருப்பீங்களா? இதனுடைய நன்மைகள் என்னைக்காவது நாள் தெரியப்படுத்திருப்பீங்களா? நான் இந்த பகவத்கீதையை வாங்க எவ்வளோ பாடுபட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு இந்துக்காரர்கிட்ட கூட இல்லை, ஒரு இந்துக்கார நண்பர்கிட்ட கூட இல்லை எனக்கு தெரிஞ்சவர். அதுக்காக நான் எல்லாரையும் சொல்லலைங்க, தயவுசெய்து அதையும் புரிஞ்சுக்கிறேங்க.